ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பிளாக் வீடியோ தான். நாங்கள் என்ன சமையல் பண்ணுறோம், என்ன சமைச்சு சாப்பிட போகிறோம் சொல்லி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் என்ன தான் சமைச்சு சாப்பிட்றோம் சொல்லி. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடுறதுக்கான நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஃபிஷ் குழம்பு செய்யலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ், மண் சட்டியில் ஃபிஷ் குழம்பு. இருங்க, என்னென்னா இன்றைக்கி சொரா வந்து வேக வச்சுருக்கேன். சொரா புட்டு செய்கிறதுக்கு. ஃபிஷ் குழம்புக்கு வந்து வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு கொஞ்சம் வெங்காயம் தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணி போடுவேன். அதையும் சேர்த்தாச்சு இருக்குள்ள. இங்கே பாருங்கள், வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அதுலேயே வெங்காயம் பேஸ்ட்டும் போட்டிருக்கேன், வதங்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து நான் சொராவை வந்து வேக வச்சிட்ருக்கேன், சொரா புட்டு செய்யலான்னு சொல்லி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு, ரசம், ஃபிஷ் ஃப்ரை, ஃபிஷ் குழம்பு, சொரா புட்டு. ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் வந்து ஃபிஷ் குழம்பு சொரா புட்டெல்லாம் செஞ்சு. இன்னும் சொராக்கு வந்து எல்லாம் அரிஞ்செல்லாம் வச்சுட்டேன், தேங்காய் மட்டும் நறுக்கணும். நல்லா வதங்கின உடனே தான் நம்ம அந்த பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு மிளகாத்தூள் சேர்க்கணும். இருக்கு எல்லாருக்கும் பொங்கல்லாம் எப்படி போச்சு? எங்களுக்கு நல்லாவே போச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்ன, பொங்கல் அன்னைக்கு வெளியே போகலை, அது முடிஞ்சிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியெல்லாம் போகணும். காணும் பொங்கலுக்கு போனோம். எல்லா வீடியோ பார்த்துருக்கீங்க, காணும் பொங்கலுக்கு போன வீடியோலாம். அப்போ கொஞ்சம் என்ஜாய் பண்ணோம். ஆனால் மாமாவுக்கு தான் உடம்பு சரியாகவும் ஆயிடுச்சு. அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காட்டுக்குள்ளே போகிறதுனா அங்கே தான் கொஞ்சம் மாமாவுக்கு உடம்பு சரியாமல் ஆயிடுச்சு. அதனால் திரும்பி வர வேண்டியதாகிடுச்சு. இப்போ மறுபடியும் போகலான்னு பிளான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக போகும்போது ஃபுல்லாக வீடியோ எடுத்து காமிக்கிறேன். அது எங்கே கரெக்டாக இருக்குது லொக்கேஷனோடு உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். நான் ஒரு 8 ஸ்பூன் சேர்த்துப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா மீன் குழம்பு வந்து இப்போவும் சாப்பிட்டுட்டு நைட்டுக்கு எடுத்து வச்சு டிஃபனுக்கு ஊற்றி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து சேர்த்தே செஞ்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி தான் சொல்கிறோம். ஆனால் ஒரு டைமு மீன் குழம்பு இருக்கவே மாட்டேங்குது. சாப்பிட போகிறது என்னவோ நான் அவரு தான். இப்போ இது கூட புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா கரைச்சி விட்டுக்கணும், ஏன்னா கட்டி கட்டியாக நிற்கும். உப்பு மட்டும் நல்லா, தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கனால உப்பு மட்டும் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
சொரா புட்டும் க்ளீன் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, அவ்வளோ சொரா வாங்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ண பிறகு நம்மளுக்கு கம்மியாக தான் கிடைக்கிது. இப்போ இது கூடயே நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன். சொரா புட்டு வீடியோ தனியாக உங்களுக்கு போடுறேன். மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த பக்கம் தீ போட்டேன், இந்த பக்கம் சொரா புட்டு செய்யலான்னு சொல்லி மீன் குழம்பு உப்பு காரம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லாயிருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். சொரா புட்டுக்கு வந்து கொஞ்சம் இது என்னது 1 கிலோ சொரா பொழுது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு கிலோ சொராவுக்கு ஒரு 1/2 கிலோவுக்கு மேலேயே நீங்கள் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கேற்ற உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் வந்து அதுலேயும் புட்டுலேயே போட்டு பிசைஞ்சும் வச்சுருக்கேன், அதனால் நான் பார்த்து தான் சேர்ப்பேன். நல்லா வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். சொரா புட்டோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நம்ம சேனலில் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நல்லா ஃப்ரை ஆகணும். அதே மாதிரி சொரா புட்டை வந்து சில பேர் வந்து கொஞ்சம் ஈரமாக எடுக்கிறீங்க, ஈரமாக எடுக்காதீங்க. நல்லா ஃப்ரை பண்ணது நல்லா செவந்து வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கட்டும். இலை சோறு சொரா புட்டு சாப்பிடு. அவன் நீயும் போட்டுக்கணும் அப்படியே. அவனுக்கு ரசம் தான்ப்பா, மீன் குழம்பு. சரி கொஞ்சமா ஊத்து, நீயும் நிறைய ஊத்துற, கொஞ்சமா ஊத்து. சாப்பிடு, அது வால் தான் வச்சிருக்க, சாப்பிடு சாப்பிடு. ஏய் சாப்பிடு. ஏய் விஷாந்த், சாப்பிடுன்னா ஏன் மதிக்க மாட்டற நீ? வால் தான் வச்சேன் நானு. சாப்பிடு சாப்பிடு. யார் வேஸ்ட் பண்ண? ஏன்? அதான் ஷீலாடி எப்பவுமே அதானே ஆகும். குழம்பே ஊத்துல பின்ன தலை தலை. ஊத்திக்கோங்க. கீரை குழம்பு வச்சுட்டு வந்தாங்களாம். இல்ல இல்ல கருவாடா
உனக்கு பிடிக்குமாடா? எப்படி இருக்குமா குழம்பு? நல்லதா? இன்னும் காயணுமா? எப்படியா? சொராப்புட்டு நல்லாதாடா? சொராப்புட்டு சாப்பிட்டு வச்சு முள்ளுக்குதுமா என்ன பெஸ்ட்டுக்கிறீங்க ஏடாவிடமா புட்டு வால்ல எங்கடா முள்ளு இருக்கும்? குத்துதுமா உனக்கு எப்படிமா இருக்க? அவருக்கு எல்லா விஷயமே தெரியாது. சாப்பிடுற ஒண்ணும் இல்ல, சாப்பிடு. மறைச்சிங்க சாப்பிடுற இல்லப்பா. ஆமா, நான் அந்த மீன் வாங்கிட்டு வருவேன்னு நினைச்சேன். அது குழம்பு நல்லா இருக்கும். இது அவ்வளவு பிடிக்காது, மக்கு மாதிரி இருக்கும் அந்த மீன் குழம்பு. படம் போட்டாங்களே பயமா இருந்துதா? நல்லா வேலை அந்த படம். அந்த தாத்தா நீ தூங்கிட்டு பேசாத. நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டாங்கப்பா. எழுந்துட்டுல நடுவுல எழுந்துட்டு நான் பார்த்துதான் அவன் எரிச்சின்னு எரிக்கும் போது மட்டும் தான் பாக்குறாங்க, அப்புறம் தூங்கிடுறாங்க. மறுபடியும் எரிக்கும் போது பாக்குறாங்க. நீ நல்லா கொரட்டை சவுண்ட் வந்ததுமா. சொல்லுடா. சரிம்மா, உன் பேரனே சொல்லட்டும், நாங்க தான் போய் சொல்லுவோம். நீ சொல்லுப்பா. வேற யாரும் கொட்ட விட்டாங்க பத்தியா? நான் சவுண்ட் தெரியுமா கொரட்டை? நீ பாத்துதான் நீ எப்ப தூங்குனான்னு யாருக்குமே தெரியல, உனக்கே தெரியல. ஆனா கொரட்டை சவுண்ட் கேட்டுதான் நானே பார்த்தேன், யாரா இவ்வளவு சவுண்டா விடுறதுன்னு. ஐயோ, என்ன பண்ற? வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கிறியா? மீன் குழம்பு சாப்பிட்டா? ஆமா, லாஸ்ட் என்ன சாப்பிட்டு மறுபடியும் அலரி பூல ஒயிட் பூக்குது போலது இல்ல? மீதி எல்லாம் வெட்டி விட்டதுனால இன்னும் வரவே இல்லை, ஹைட்டு மட்டும் போகுது. ஏன் அது? ஒயிட் கலர் அலரி ஹைட்ல. சுண்டக்காய் முத்தலமா? நேத்து தானமா பறிச்சு குழம்பு வச்சா. கொஞ்சம் இல்ல இல்ல, அதுல பிஞ்செல்லாம் இருக்கு, அதெல்லாம் பறிக்காது. விடு, அதை பறிச்சுக்கலாம், அப்புறம் பறிச்சுக்கலாம். இருக்கணும்மா, பறிச்சுக்கலாம். எல்லாம் முத்தி போய் கிடக்குது, எனக்கு தெரியாது. இந்த இருட்டா, அதான் பறிச்சுக்கலாமா? அது எல்லாம் கிடக்குது. இருக்கட்டும், பறிச்சுக்கலாம். எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? படம் பார்க்க கூப்பிடாவா? போலாம் வா. ஓகேவா, போலாம், கட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. நல்லா எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. பேசுறதுக்கு யாருக்கும் டைம் இல்லை சாப்பிட்றதுனால. அவ்வளோதான். இப்போது டிவி படம் போட போகிறாங்களாம், அதுதான் போய் பார்க்க எல்லாம் போயாச்சு. நான் மட்டும்தான் இன்னும் போகல. அவ்வளோதான், படுத்து தூங்க வேண்டியதுதான் நானும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.